வெல்கம் டு வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்ட்ரி. இன்றைக்கு நாம் முடிச்சுகளின் தொடர்ச்சியாக மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த முடிச்சை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக மீனவர்கள் கடல்களில் பயன்படுத்தக்கூடிய கயிறுகள் கடல் நீரில் நனைந்து வழுவழுப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வழுவழுப்பான எவ்விதமான கட்டியான உறுதியான பெரிய கயிறையும் இணைக்கக்கூடிய ஒரு முறையை இப்போது நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இணைக்க வேண்டிய 2 கயிறுகளின் நுனிகளை எடுத்து சாதாரணமாக ஒரு முடிச்சியை போட்டுக்கொள்ள வேண்டும். 2 கயிற்று நுனிகளிலும். அடுத்ததாக ஒன்றுக்கு எதிராக இன்னொரு முடிச்சியை வைத்துக்கொண்டு 2 முனைகளையும் அந்த கயிற்றில் இன்னொரு முடிச்சியை போட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டு முடிச்சு கயிறுகளை இழுத்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு மிக அருமையான உறுதியான முடிச்சு ஏற்படுகிறது. இது மீனவர்களுக்கு மிகவும் பயனுள்ளது. எவ்விதமான கயிறுகளை இணைப்பதற்கு இந்த முடிச்சு பயன்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது பேரிடர் காலங்களில் அல்லது விபத்தில் சிக்கியவர்களை கீழிருந்து மேல் மாடிக்கு தூக்கவோ அல்லது மேல் மாடியிலிருந்து கீழே இறக்கவோ அல்லது பாழ்பட்ட கிணறுகளிலிருந்து ஒரு மனிதனை மேலே தூக்கவோ, இறந்த நிலையிலோ உயிருள்ள நிலையிலோ மயக்கமான நிலையிலோ தூக்குவதற்கு இந்த முடிச்சு பயன்படுகிறது. இப்போது அதை நாம் பார்க்க இருக்கிறோம். இவ்வாறு நீள கயிறு ஒன்றை எடுத்து 2 பட்டர்ஃப்ளைனுடைய இறகி போல 2 வளையங்கள் செய்து கொள்ள வேண்டும். இடது கையில் ஒரு கயிறு மேலாக வருகிறது. இன்னும் வலது பக்கத்தில் ஒரு வளையம் செய்து கொள்ள வேண்டும். இதில் இடது பக்கத்திலிருந்து வரக்கூடிய கயிறு மேலாகவும் வலது கையில் உள்ள கயிறு கீழ் அடிப்பக்கத்திலும் இருக்கிறது. இப்போது இந்த 2 கயிற்றையும் ஒன்றில் மேல் ஒன்றாக செய்து கொள்ள வேண்டும். இப்போது 2 வளையங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. 2 கயிற்று நுனிகள் இவ்வாறு இருக்கிறது. ஒரு கயிற்று நுனியை அந்த பக்கமும் அடுத்த கயிற்று நுனியை இந்த பக்கமும் கொண்டு வந்து இங்கே ஒரு முடிச்சு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறே இந்த பக்கமும் ஒரு முடிச்சை போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போது இதுதான் பட்டர்ஃப்ளை முடிச்சு அல்லது வண்ணத்து பூச்சி முடிச்சு. இதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை இப்போது பார்க்கலாம். இதில் உள்ள ஒரு வளையத்தை கால் மடக்குகளிலும் மற்றொரு வளையத்தை கை போயங்களுக்கு அடியிலும் செலுத்த வேண்டும். இவ்வாறு இந்த கயிறை நீண்ட கயிற்றில் கட்டி அப்படியே தூக்கி கொள்ளலாம். மூன்றாவதாக மாடு கட்டப்பட்ட கயிற்றை எவ்வாறு சுருக்குவது என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த மாட்டையும் அவிழ்க்காமல் கயிறு கட்டுப்பட்ட மரத்திலிருந்து கயிற்றை அவிழ்க்காமல் இடைப்பட்ட கயிற்றை எவ்வாறு சுருக்குவது என்பதை இப்போது பார்க்க இருக்கிறோம். கயிற்றை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் மாடு மேய்ந்து கொண்டிருக்கின்றது என வைத்துக்கொள்வோம். இந்த இடைப்பட்ட கயிற்றினுடைய பாகத்தை சுருக்க வேண்டும். இவ்வாறு கயிற்றை இவ்வாறு கொண்டு வந்து 2 பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 பகுதிகளிலும் சுற்றி ஒரு முடிச்சை போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த தூரத்தில் ஒரு குச்சை சொருகி வரை இழுத்துக்கொள்ள வேண்டும். மறுபுறத்திலும் 2 முடிச்சுகள். இப்போது அந்த கயிற்றினுடைய பகுதி சுருங்கிவிட்டது. மாடும் நம்மை தாக்குவதில்லை, கயிறும் அதே நேரத்தில் சுருங்கி விடுகிறது. அந்த மாடானது பயிர்களை அழிப்பது இல்லை. எங்களுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் நேரடியாக உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு சிறந்த வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்ட்ரி.